சில பேர் நான் பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னால ஒரு லவர் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. பாஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும். அவங்க அந்த பொண்ணையோ பையனையோ காதலிச்சிருப்பாங்க. 1 year 2 years பழகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணலான்ற நேரத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடும். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிட்டு சில பேர் கல்யாணத்துக்கு முன்னால கூட உடலுறவு கொண்ட எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்க. ஆனா அது ஒர்க் ஆகல அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்ப நம்ம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கல்யாணத்துக்கு முன்னால நான் செய்தது பாவம் அப்படின்னு உணர்ந்து அவங்க மனம் திரும்பவில்லை அப்படின்றது உண்மை. மனம் திரும்பல. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நாங்க 2 பேரும் பை கன்சென்ட், நாங்க விரும்பி தான் உறவு வச்சுக்கிட்டோம், நாங்க அது எவிடன்ஸ் அழிச்சிட்டோம், இப்ப நாங்க ஒருத்தர் பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல, நாங்க பழகிறது இல்ல, அதெல்லாம் 10 years முன்னாடி இந்த ஸ்டோரி, 20 years முன்னாடி இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, இப்ப வேற பொண்ணை பார்த்தோம் கல்யாணம் பண்ணிட்டோம், வேற பையனை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிட்டேன், ஃபைன். டிட் யூ ரிபென்ட்? நான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணி தேவனுடைய மன்னிப்பை நான் கோரி இருக்கிறேனா? நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அது உள்ள ஒரு முட்டையை ஒன்று போட்டு போயிடுச்சு. அந்த பாவம் உள்ள ஒரு முட்டையை போட்டு போயிடுச்சு. காலம் வரும்போது அது என்ன பண்ணும்னா வளரும், கருத்தரிக்கும். அதுக்கப்புறமா அது தன்னுடைய உண்மையான வேஷத்தை வெளியே காட்டும். எப்ப காட்டும் தெரியுமா? 50 வயசான பிறகு, 60 வயசான பிறகு இவங்களை பத்தி ஒரு நியூஸ் வரும். என்னங்க அப்பா வயசுல இருக்காரு, தாத்தா வயசுல இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பழகிட்டு இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காருன்னு. இது எங்க ஆரம்பிச்சதுன்னா 60 வயசுல ஆரம்பிக்கல, 50 வயசுல ஆரம்பிக்கல, 40 வயசுல ஆரம்பிக்கல. இது ஆரம்பிச்சது 14 வயசுல இருக்கும். இது ரொம்ப முக்கியம்.